அஸ்ஸலாமு அலைக்கும். ஃப்ரைடே வந்து ஈவினிங் மினி விலாக் பார்க்கலாமா? பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்திருந்தாங்க. காலையில் வந்து பஜாருக்கு போயிருந்தேன்னு சொன்னேன்ல, அப்படி வரும்போது என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச பப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். பிள்ளைங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து டீ குடித்து பப்ஸு சாப்பிட்டுட்டு பிள்ளைங்கள்லாம் மதர்சா கிளப்பி விட்டுட்டேன். 2 பேருமே கிளம்பி போயிட்டாங்க. அவங்க போன பிறகு தான் நிறைய வேலைகள் இருந்துச்சு. லஞ்ச் பாக்ஸில் இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து சிங்கில் போட்டுட்டு அப்படி வீட்டை வந்து பெருக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பெருக்கிக்கிட்டு இருந்தேன். வீடியோவில் காமிக்கலை, வீடு அந்த அளவுக்கு மெஸ்ஸியாக இருந்துச்சு. வீடு ஃபுல்லாக ஒரே துணி தான். ஏன்னா பிள்ளைங்க வந்து யூனிஃபார்ம் கலட்டி வந்து அந்த இடத்துல போட மாட்டாங்க, ஒரு இடத்துல மட்டும் போட மாட்டாங்க. சாக்ஸு தனியாக, ஷர்ட்டை தனியாக, ஃபேண்ட்டு தனியாக, இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக போட்டிருந்தாங்க. அவ்வளோத்தையும் எடுத்து மிஷினில் வந்து சுற்ற விட்டுட்டேன். ஏற்கனவே 3 மிஷினுக்கு வந்து துணி இருந்துச்சு. பையனுக்கு மட்டும் நாளைக்கு வந்து சாட்டர்டே ஸ்கூலுன்னு சொன்னாங்க. 2 யூனிஃபார்மே அழுக்கில் கிடந்ததுனால முக்கி மட்டும் போட்டு அலசி போட்டுன்னு அம்மா சொன்னிச்சு. இருந்தாலும் ரொம்ப துணி சேர்ந்துட்டா பின்ன நம்மளுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு மிஷினில் சுற்ற விட்டாச்சு. அது 3 மிஷின் சுற்றி வருதுக்குள்ளே சிங்கில் கிடந்த பாத்திரம், வாட்டர் கேன் எல்லாத்தையுமே கழுவி ஃபேரி ஊற்றி சூப்பராக கழுவி முடிச்சாச்சு. அப்படி ஃப்ரைடேங்கிறனால ஊதுமே போட்டு விட்டுட்டேன். ஊது போட்டு வீடு நறுமணமாக இருக்கும்போது நம்மளுக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அப்படி வந்து ஊது போட்டுட்டு 3 பக்கெட்டில் தண்ணி வந்து நிரப்பி வச்சுருந்தேன். துணி வந்து ஃபுல் லோட் ஆகிட்டு அப்படி வந்து துணியை அலசினேன். ஏற்கனவே வாஷிங் மிஷினில் வந்து ட்ரையர் சுற்றவே செய்யாது சுத்தமாக. அப்படி துணியை அலசி சேரில் தான் வந்து தண்ணி வடிய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் காய போடுவேன். தண்ணியோடு போட்டோம்னா கோடி எத்தனை தடவை அந்த உளுந்திருக்கு மறுபடி துணி அலசித்த மாதிரி இருக்கும். இதை பார்த்தே ரொம்ப பயமாக இருக்கும். அப்படி தண்ணி வடிஞ்ச பிறகு தான் காயப்படுத மாதிரி இருக்குது. என்ன தான் நம்ம வந்து துணி வந்து அடிக்கடி சோப்பு போட்டாலும் பாத்திரம் அடிக்கடி கழுவுனாலுமே எங்கே இருந்து தான் வரும்னு தெரியாது. அப்போ தான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைப்போம். திடீர்னு பாருங்கள், நைட்டு டிஃபன் முடிக்கக்குள்ளே சிங்கிள் அவ்வளோ பாத்திரம் சேர்ந்துடும். துணியும் அப்படி தான் கண்ணை மூடி திறக்கக்குள்ளே சேர்ந்துடும். தண்ணி பற்றிலாம் அப்படி வடிதுன்னு பையனுக்குள்ள யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை மட்டும் நல்ல சரியான காற்றடிச்சு கொடியில் போட்டு காய போட்டாச்சு. இனிமேல் வந்து கவலை இல்லை. மழை வந்துடுமோங்கிறது ஒரு பயம்தான் இருந்துச்சு. உள்ளே வந்து ஏற்கனவே நைட்டு நம்ம படுக்கும்போது ஃபேன் போடுவோம். அப்படி உள்ள தூக்கி போட்டுனாலும் காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு உள்ளே எடுத்து போட்டாச்சு. இது மறுநாள் காலையில் இருந்து வாஷ் பண்ண துணியை எல்லாத்தையுமே காலையில் பிள்ளைங்க ஸ்கூல் போன பிறகு எடுத்து காய போட்டது. பையனுக்கு மட்டும்தான் இன்றைக்கி ஸ்கூல், பொண்ணுக்கு வந்து லீவு தான். அவங்க வந்து தூங்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லா துணியும் காய போட்டுட்டு மறுபடி வந்து வேலை அப்படியே ரொட்டேஷனாக ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இந்த மினி விலாக் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே.